ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தலில் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு புல்லடியே இட முடியும். அதேவேளை விருப்பு வாக்குகளையும் வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தாம் விரும்பும் வேட்பாளருக்கு முதலாவது இலக்கத்தையும் விருப்பம் ஏற்படுமாயின் ஏனைய இரண்டாம் மூன்றாம் வேட்பாளர்களுக்கு உரிய இலக்கங்களை பதிவு செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. புல்லடியோடு இலக்கங்களை பதிவு செய்தால் உரிய வாக்கு சீட்டு நிராகரிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 1982 ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் நடைபெற்ற சகல ஜனாதிபதி தேர்தல்களிலும் விருப்பு வாக்குகளை எண்ண தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றது. இரண்டாவது வாக்குகளில் எண்ணுவதற்கான தேவைகள் ஏற்படுமாயின் அதற்கான ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. Hey everyone, welcome back to #views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, vlog video, Tamil cinema news, daily updates. ஜப்பானில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 3.62 கோடியாக அதிகரித்து புதிய சாதனை படைத்துள்ளது. இது மொத்த மக்கள் தொகையில் 29.3% ஆகும். ஜப்பானில் பெரும்பாலானோர் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பாததால் நாளுக்கு நாள் மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகிறது. இதனை மாற்ற அரசு எவ்வளவோ முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. முதியவர்கள் அதிகம் வசிக்கும் நாடாகவும் மாறி வருகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் வசிக்கும் 200 நாடுகளில் ஜப்பான் முதலிடத்தில் உள்ளது. நாம் அளிக்கும் புல்லடிதான் அதற்கான ஒரே வழி. பங்களாதேஷில் 15 மணி நேர மின்வெட்டு நடைமுறையில் உள்ளது.